பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் செந்தில் வந்து ஆஃபீஸில் ஒரு வேலையை முடிச்சு கொடுத்துருப்பாரு. அதுக்கான லஞ்ச் அமௌண்ட்டை வந்து அவர் கொடுத்துருவாரு. செந்திலுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும். இப்படி டேபிளில் வச்சுட்டிங்களே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க பியூன் வந்து சொல்லிடுவார். சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழி அனுப்பிட்டு பணத்தையும் வாங்கிட்டு வந்துடுவான். அந்த பியூன் அவனுக்கு தேவையான அமௌண்ட்டை எடுத்துகிட்டு செந்தில்கிட்டையும் கொடுப்பாரு. அண்ணா இது வாங்குறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சார் நீங்கள் வாங்கினா வேற ஒருத்தர் வாங்குவார், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் செந்திலுக்கு வந்து அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறத மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். யாருக்கிட்டே எக்காரணம் கொண்டு வந்து தப்பான பேர் எடுக்கக்கூடாது சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அவங்க மாமாவுக்கு கால் பண்ணி கேட்பாரா செந்தில், அவர் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நீங்கள் இப்போ தான் முன்னேறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மைண்டை மாற்றி விட்டுருவார். செந்தில் வந்து வீட்டுக்கு வருவார். மீனா வந்து ஏன் இப்படி திருத்தன்னு முழிக்கிறீங்க, காலையில் வந்து நான் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணலை, அதனால் நீங்கள் இப்படி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ என்னை மட்டும் ஈஸியாக ஏமாத்திடுற திட்டி விட்டுற அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து வேறு விஷயத்த வச்சுட்டு உங்கள்கிட்ட பேசிட்டே மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. செந்தில் வந்து அந்த பணத்தை பீரோவில் போய் வச்சிருவாரு. அதுக்கப்புறம் நம்ம மீனாவோட அம்மா அப்பா வந்திருப்பாங்க. என்ன இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கிச்சனில் போய் சமைக்க போயிடுவாங்க. அவங்க அம்மாவும் கூட போயிடுவாங்க. அப்போ மீனாவோட அப்பா தான் செந்தில்கிட்டேருந்து பேசிக்கிட்டு இருப்பார். நீங்கள் வந்து கூடிய சீக்கிரம் முன்னேறணும் மாப்பிள்ள, வீடுலாம் வாங்கணும்ல, நீங்கள் போகிற ரூட்டு கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிடுவார். ஒரு பக்கம் ராஜி வந்து அந்த டைமில் படிச்சுட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம கதிர் தான் சொல்வார், எதுக்கு இப்படி படிக்கணும், நீ காலையில் எழுந்துச்சி படிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி. நான் படித்தாலும் நீ குத்தம் சொல்கிற, படிக்கலனாலும் குத்தம் சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, ஏம்மா நீ விடிய இருந்து படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு இடத்த கொடுத்துட்டு நம்ம கதிர் வந்து இழுத்து பொத்திட்டு தூங்கிடுறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.